ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. என்னடா திடீர்னு சாவி எடுத்து வீட்டுக்குள்ளே போகிறாந்தாலும் பார்க்குறீங்க. அது யார் வீடும் இல்லைங்க, நம்ம எங்கள் ஆச்சி வீடு தான். ஏன் வீட்டுக்குள்ளே போகிறேன்னா, மசால் பொடி எதுவும் இருக்கான்னு பார்க்கறதுக்காக போகிறேன். ஆனால் இங்கே ஒரு மசால் பொடி இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்போ கடைசியாக கிடச்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி சண்டே தான்ல. சண்டேனா நமக்கு நான்வெஜ் இல்லாமல் இறங்கவே இறங்காது. அதனால் எங்கள் வீட்டில் மசால் பொடி எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டேங்க. அங்கே மீன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு, அதை எடுத்து போய் கழுவிட்டு காலையிலேயே எங்கள் அம்மா சாப்பாடு மீன் குழம்பு எல்லாமே ஆக்கி வச்சிட்டாங்க. ஆனால் நம்ம மீன் குழம்பு இருந்தாலும் மீன் பொரிச்ச மீன் இருக்கணுமே சைடிஷ்க்கு, அதுலாம் நமக்கு சோறே இறங்காதுல்ல. அதனால ஓகேன்னு சொல்லி எல்லாமே நம்ம கையிலேருந்து ஒரு டிரான்சிஷனை போட்டு வர வச்சேன். அப்புறம் மீனை தனியாக தூக்கி அதை கழுவி மசால் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மிக்ஸ் பண்ண கையோடு அதை மூடி போட்டு மூடி வைக்கணுமாம்மா. அப்போ தான் அது 10 நிமிஷம் ஊறி நல்லா இதாகும்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். அப்புறம் தோசைக்கல் வந்து சூடாகிடுச்சு. அப்படியே சூடாகி நம்ம மீனை போட்டேன். பயங்கரமான தும்மலுங்க, இருமல். ஏன்னா மீன் பொரிச்சா பயங்கரமாக புகை வரும்னு சொன்னாங்க. இருமலாக ஒரு வழியாக மீனை பொரித்து அப்படியே தட்டுக்கு இறக்கி வச்சிட்டேங்க. அப்படியே அந்த பொரிச்ச மீன் கொஞ்சம் பிச்சு அதை அப்படியே குழம்பு மீனையும் லைட்டாக மேலே வச்சு அந்த குழம்பு லைட்டாக டிப் பண்ணி அதை ஒரு வாய் அப்படியே உள்ளே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்குங்க டேஸ்ட். இதே மாதிரி அடுத்த விழாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அடுத்த வாரம் நான் பண்ணுறேன். நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு குறும்பு செஞ்சு டேவை ஓட்டிடுங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. லவ் யூ ஆல்.